மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு வக்கர பயிற்சியை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாத பலன்கள், தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் பெரிய பயிற்சிகளான ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரமான பலன்கள் பார்த்தோம். அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரமாகிறார். வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது. தட் இஸ் கால் ரிட்ராகேஷன். ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார். எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலம் இழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது. அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால 12 ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்னைக்கு ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 15/10/2024 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி. அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கன்னியில் இருக்கிறார் குரு பகவான். வக்ரமாகிறார். இவர் வக்ரமாகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி. அதாவது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு 11/2/2025 செவ்வாய்க்கிழமை. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம். மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பமாகிறாரு. அதே போல் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது ஒரு சிறப்பான விசேஷம். எப்பொழுதுமே குரு வக்ரம் ஆகிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில் என்ன நிலையில் இருக்கிறாரு, அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம். அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கார். அப்போ வக்ரமாகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் நவாம்சத்தில் கன்னியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார். அதே போல் ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் கர்க்கடகத்தில் இருக்கிறாரு. ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது சற்றேறக்குறைய 120 நாள் இந்த வக்ரம் இருக்குது. நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 360 நாள் ஆகுது. இந்த 360 நாளில் 3ல் ஒரு பங்கு நாள் 120 நாள். 3 2 60, 3 3 120 நாள். அப்போ இந்த 3ல் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம். சரி, அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம். மேஷராசி, மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது, அப்போ வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம். வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம். அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு, அம்சத்தில் மாறுறாரு. அதனால் என்னென்ன பலன்கள் பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியா ராசியிலையும், அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும், சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும், சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடையே இருக்கிறார். அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது 4/11/2024. அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள்
சற்றேறக்குறைய 19 நாட்கள். இந்த 19 நாட்களுக்கும் பலன்கள் மாறும். எப்படி மாறும் அப்படின்னாக்க, நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி, இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது 4/11 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ அந்த கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு. குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு. இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று பார்ப்போம். குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 12 ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே போல் இந்த குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம். அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த 120 நாள் 3 மடங்கில் 3ல் ஒரு நாள் 360 நாளை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 மாதம் கிட்டத்தட்ட 120 நாள். என்னென்ன புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் அப்படின்றதையும் பார்ப்போம். அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம். அப்போ இந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா, குரு வக்ரமாகி சனி வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள், நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ நம்ம இந்த குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்றத பார்க்குறோம். வக்ரம் அப்படின்றது பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் உண்டானது. சூரியன், சந்திரன், ராகு, கேத்துவை தவிர மிச்ச 5 கிரகங்களும் வக்ரகதியில் வரும். இதில் என்ன அப்படின்னா, குரு, சனி 5 கிரகங்கள், அதாவது சூரியனுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரும்பொழுது வக்ரத்தை கொடுக்கும். அதிலிருந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி ஆகிடும். மிச்ச கிரகங்களான புதன், சுக்கிரன், அதோட செவ்வாய் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே, சூரியனுக்கு 3ஆம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே பார்த்தாலேயானால் வக்ரகதியும் வக்ர பயிற்சியும் அடைஞ்சிடும். கிட்டத்தட்ட 45-50 நாள் இந்த ரேஞ்சில் தான் வரும். ஆனால் குரு பகவான் 120 நாளும், சனி பகவான் கிட்டத்தட்ட 6 மாத காலங்களும் இந்த வக்கரங்களை எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாகவே. சரி, இந்த வக்கரகதி காலத்தில் ஐயா எல்லாமே சொன்னார். வக்கரகதியில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னார். வக்கரம் பெற்ற குரு என்ன செய்வார்ன்றதையும் சொன்னார். இதில் எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல குரு காயத்ரி. எப்பொழுதுமே சரணாகதி அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம். அதன் மூலியமாக குருவினுடைய காயத்ரி ஒரு நாளைக்கு 3 தடவையாவது சொல்கிறது. குருவின் காயத்ரி, அதாவது இந்த வக்கரகதி பெற்ற குருவின் மூலியமாக, கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, குருவின் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மேலும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த குரு காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தலையானால், ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதும், ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தையும், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றுத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான ஒரு பெரிய, அதாவது பரிகாரமாக சொல்லக்கூடியது இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொல்லணும். சரி, இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எளியதாக அப்படின்னா, அந்தணர்களுக்கு, பிராமணர்களுக்கு, கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு, அதாவது வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்னா அங்கவஸ்திரம் 9-5 வேஷ்டியோ 10-6 வேஷ்டியோ, இது தானம் கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக செய்யலாம். அதை தவிர நெய் விளக்கு போடுறது, அதை எங்கே போடலாம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் சன்னதி இல்லை விநாயகர் சன்னதி. ஏன்னா இவர்கள் இருவரும் நவகிரகங்களை கட்டியவர்களாக சொல்லக்கூடியவர்கள். அதனால் இந்த 2 சன்னதிகள்லையும் கண்டிப்பாக நெய் விளக்கு போடுறதன் மூலியமாக கண்டிப்பாக குருவினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். குருவின் பிரச்சனை என்னென்ன வரக்கூடும் அப்படின்னு பார்த்தாலேயானால், குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம், அதில் பிரச்சனை வரும். பண வரவுக்கு பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவர் தன காரகன்னு சொல்லக்கூடியவர். அது தவிர குழந்தை பிராப்திக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் இந்த 2 விஷயத்திலையும் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, அதாவது ஒரு பெரிய பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ராசியில் குரு பகவான் நல்லபடியாக இல்லை அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை செய்யறதும். அதை தவிர குரு அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு புஸ்தகம், நோட்புக்கு, படிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகவும்,
அரச மரம் இல்லைன்னா ஆலமரம் இது வந்து விநாயகர் கோவிலில் வைக்கிறதுனாலையும் மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எளிய பரிகாரமாக வச்சுக்கொள்ளப்படுறது. அதை தவிர கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நம்ம சொல்கிறோம். இதன் மூலியமாக உங்களுக்கு எப்போவுமே குருவினுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு வக்ரம் என்ன பலனை தரப்போகிறாரு பார்க்கலாமா? கன்னியாராசி நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம்? எப்பொழுதுமே ஓடி போனவனுக்கு 9ல் குரு, மாட்டிக்கிட்டார் கன்னியாராசிக்கு. ஓடி போனவனுக்கு 9ல் குரு. 9ல் குரு இருந்துட்டு அவரே அவருடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு செலுத்துகிறார். அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வைத்ததெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதுவரை தடங்கல்களும் தாமதங்களும் இருந்த அத்தனை கன்னியாராசி என்பவர்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சுயமுயற்சி, இதுவரைலாம் அடிமை தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க, அடுத்தவன்ட்ட கை கட்டிட்டு சேவை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ உங்களோட சுயமுயற்சினால் சுய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமாக சுய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருத்தன் சுயமுயற்சி எடுக்கிறானோ அவன் இன்னைக்கு இல்லாட்டும் நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டும் நாளன்னைக்கு ஜெயிப்பான். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஒன்றும்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோமே. கடந்த காலகட்ட வரலாற்றில் கஜினி முகமது சோமநாதபுரத்தின் மீது 18 முறை படையெடுத்தான், 18வது முறை ஜெயித்தான். அப்போ 17 முறை அவனை சோமநாதபுரம் மக்கள் தோற்கடித்தார்கள், ஒரு முறை ஜெயித்தான். அப்போ வெற்றி பெற்றவன் இந்த உலகம் பாராட்டுது. அதே போல் கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த 120 நாளும் அமோகமான நாள்னு சொல்லலாமா? அமோகமான நாள், அற்புதமான நாள்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்தது அங்கே கன்னியாராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய விசேஷ சதசப்தம பார்வையா உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு பார்க்குறது ராசியை பார்க்குறாரு, அடுத்தது 2ஆவதாக பார்க்குறது முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ முயற்சி ஸ்தானம் வெற்றி, முயற்சி தொடர் முயற்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றது இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு பொருந்துமா? கண்டிப்பாக பொருந்தும். அதை தவிர 9ல் இருக்கிற பிரகஸ்பதி பகவான், குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையா 9ஆம் பார்வையா உங்களுடைய ராசியுடைய 5ஆம் இடமான மகரத்தை பார்க்கிறார். இதுவரை சந்தான பாக்கியம் இல்லாமல் கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குழலினிது யாழினிது மழலை சொல் கேளாதவர் அப்படிம்பாங்க. என்னதான் கல்யாணம் ஆகி எல்லாதான் செல்வாக்கு இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள். அப்படி இருக்கின்ற கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரம் 120 நாள் எழுதி வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 11/2/2025 வம்சம் விருத்தி உண்டாயிடும். கர்ப்பம் உண்டாயிடும். புத்திரக்காரனான குரு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போ இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது ராசிக்கு 9ஆம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம். இந்த கன்னியாராசியை சேர்ந்த குழந்தைகள், அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், உயர்கல்வி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இது எல்லாம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றி 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 கிடைக்கும். எதிர்பார்த்த மார்க்கோட அதிகமான மார்க்கு கிடைக்கும். சரி, ஒரு சில குழந்தைகள் இப்போ இது பண்ணும், நான் உயர்கல்வி வந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும். அப்படி நினைக்கக்கூடிய கன்னியாராசி காலங்களுக்கு பிஆர் கிடைக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கும், சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், கிரீன் கார்டு கிடைக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு இந்த 120 நாளில் கிடைக்கும். கவலையே படாதீங்க, வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற குரு கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தது அந்த குருவே சூரியனையும் பார்க்கறதுனால அரசு தொடர்புடைய முயற்சிகள், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த கன்னியாராசி குழந்தைகளுக்கும் வெற்றி வெற்றி கிடைச்சி அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்திலையும் ஊரார் மெச்சக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த 120 நாளில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். சரி, இதில் பொறுத்தளவுக்கு ஒரு 19 நாள் சனி வக்ரமாகி நிவர்த்தி ஆகிறாரு. சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு, குரு வக்ரம் ஆகிறாரு. இது என்னென்ன கன்னியாராசி என்பவர்களுக்கு பார்வை பலன் ப்ளஸ் நின்ற இடத்தோட பலன் என்ன அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. நம்ம இப்போ வந்து குரு வக்ர பெயர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். கன்னியாராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும். பாக்கியங்கள், சுகங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச குரு பகவான் 15 அடைகிறார். அதிலிருந்து ஒரு 19 நாள் 20 நாளில் வந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, 6ஆம் இடத்தில் சனி பகவான். பொதுவாகவே
இந்த மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல துர்கிரகங்களோ தீய கிரகங்களோ இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை வரக்கூடிய வாய்ப்பும், புதிய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தி அடைகிறதன் மூலியமாக போட்டி தேர்வு, எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டி, இது எல்லாத்திலையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வக்கரம் பெற்ற குரு பகவான் மூலியமாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது அதில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு. அதாவது சூரியன் விருச்சிக மாதம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் குருவினுடைய பார்வையில் சூரியன் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலத்தை சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். 12ஆம் அதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி வெளிநாடு போய் வரணும் அந்த மாதிரியான முயற்சியோ, இல்லைன்னா வெளிநாட்டில் செல்ல, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதுவும் கம்யூனிகேஷன் சைடில், அதுவும் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸு, அதை தவிர இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, ஃபிலிமில் ஆர்ட் டைரக்டர்ஸு, கவிஞர்கள், கதையாசிரியர்கள், அதை தவிர இந்த பேப்பர் புஸ்தகம் வியாபாரம் செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் திடீர்னு ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அட்வர்டைஸ்மிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர குரு பயிற்சி வரப்போகுது. இந்த வக்கர குரு பயிற்சியின் போது பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய ஏற்றம். இதனால் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே கண்டிப்பாக வரும். இவ்வளவு நாளாக உங்களுக்கு புதிய வேலை கிடைக்காம இருந்தது. சனி வக்கரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா புதிய வேலை கண்டிப்பாக வரும். வெளிநாட்டுக்கு போய் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வேலைகளும் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி சரியில்லை, இந்த வக்கரகரியிலையும் எனக்கு அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்க முடியுமான்றது தெரியல அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஏற்கனவே நாங்கள் என்ன எளிய பரிகாரங்கள்லாம் செய்யலாம்ன்றதையும் சொல்லியிருக்கோம். இப்போது எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஏற்றம் வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். 2 பேருமே ரொம்ப அற்புதமாக, தெளிவாக, விவரமாக, விளக்கமாக சொன்னீங்க. இருந்தாலும் குரு 9ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது உலகமே சொல்லும். அதாவது ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் உண்டு. இருந்தாலும் வக்கரமாகக்கூடாது. 9ஆம் இடத்து குரு வக்கரம் ஆகக்கூடாது. இப்போ சனி வேற உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறார். சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது சனி. அந்த சனியினுடைய வக்கரம் நிவர்த்தி ஆகிறது 6ஆம் இடத்துல இருந்து வக்கரம் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு மிக மிக சிறப்பு. ஏன்னு கேட்டால் 6ஆம் இடம்ங்கிறது ருணம், ரோகம், சத்ருஸ்தானம். இந்த ஸ்தானங்களில் இருந்து வக்கரம் நிவர்த்தி பெறதுனால உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல வலிமையை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் குரு வக்கரமாகக்கூடாது. சில பேருக்கு ஜாதக ரீதியில் குரு வக்கரமானால் நல்லதை செய்யும், சில பேருக்கு வக்கரம் இல்லாமல் இருந்தால் நல்லதை செய்யும். அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகங்களில் தெரிய வரும். அதுகளை பார்த்துட்டு அதுக்குண்டான சூழ்நிலைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத, வஸ்திர தானம் பண்ணலாம் அப்படிலாம். இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணுறது நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்முடைய வம்சத்தையே காக்கும் அப்படிங்கிறது, அதெல்லாம் உண்மைங்கிறது நடந்துட்டுருக்கிறது. அது உங்களுக்கும் தெரியும். அப்போ தான தர்மங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணிகிட்டே வாங்க. எந்த ஒரு தான தர்மங்கள் பண்ணுறதுனால வீண் போகாது. அது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கலைனாலும் நம்முடைய சந்ததிக்காவது நல்லது நடக்கும். அதனால் தான தர்மங்கள் பண்ணுங்க. இப்போ இந்த 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அப்படின்னு சொல்கிற போது நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரணும். ஒரு வியாழக்கிழமை இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டால் அது குருஸ்தலம். அந்த குருஸ்தலத்தில் போய் ஒரு தடவை வழிபட்டுட்டு வர்றதும், இந்த தான தர்மங்களை அங்கேயே பண்ணிட்டு வர்றதும், ஐயா சொன்ன காயத்ரி மந்திரங்களை படிக்கிறதும், இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய பின் விளைவுகளில் இருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த தான தர்மங்களை பண்ணுங்கள். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்துல வக்கர குரு இருக்கிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகள் சற்று பிரச்சனைகள் வரும், பாக்கியங்கள் சற்று குறையும். வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு வேணுன்ற யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
அதாவது இவங்க நினைக்கிற யூனிவர்சிட்டி இல்லாமல் அதோட கொஞ்சம் கம்மியான கிரேடில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும், இருந்தாலும் மருத்துவ செலவுகள் சிறு சிறு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு வக்கர குரு பயிற்சி காலகட்டத்தில் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் சேர்ந்து வர்றதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐகானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.